ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெல்டிங் மிஷின் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னா வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டு இப்போ உங்களுக்காக வீடியோ இருக்கிறதுக்காக பிரிக்கிறேன். இது வந்து எலக்ட்ரோடு ஹோல்டர். இது எலக்ட்ரோடுனா அதில் மாற்ற அந்த ராடு, அந்த வெல்டிங் ராடு பேர் தான் எலக்ட்ரோடு. இது வந்து ஒர்க் பீஸ் கிளாம்பு. இது வந்து நியூட்ரலுக்காக கொடுக்குறது. இது வந்து நம்ம எதில் வெல்டிங் வைக்கிறோமோ அந்த இரும்பில் மாட்டிட்டோம்னு நம்ம வெல்டிங் வைக்கலாம். இந்த நியூட்ரல் கனெக்ஷன் சரியாக இல்லைனாலும் நம்ம வெல்டிங் பண்ண முடியாது. இது வந்து நான் ஸ்ப்ரே கன்று தனியாக வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே பெயிண்ட் ஊற்றுற டேங்க் அது. இது வந்து ஸ்ப்ரே கன்று. அது கூட ஒரு ஓஸ் காலர் இருக்கும். இப்போ வெல்டிங் மிஷின் எடுத்து பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து TOHSON ARC 200N. அது வந்து பொட்டன்ஷியல் மீட்டர், நம்ம வோல்டேஜ் இது பண்ணுறது. இது வந்து இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸில் வேறு என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து நான் அடிஷ்னலாக வாங்கினது வெல்டிங் ராடு, எலக்ட்ராடு. இது நான் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது அது கூட வேறு என்ன இருந்துச்சுன்னா, மேனுவல், அப்புறம் ஒரு பஞ்சு இருந்துச்சு. அது டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெல்டிங் மிஷின் கூட ஒரு பஞ்சு வச்சுருந்தாங்க சுற்றி. இதுதான் அதுக்கான மேனுவல், யூசர் மேனுவல். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே கன்னை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஸ்ப்ரே கன் கூட ஒரு ஓஸ் காலர் இருக்கும். அது வந்து 12 mm ஓஸ் காலர். அதில் வந்து நம்ம ஓஸை ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி மாட்டிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணலாம் கன்று. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அதை பற்றி நான் முழுமையாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த டேங்க்கில் தான் நம்ம பெயிண்ட் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுவோம். அதை தான் நம்ம கன்னில் மாட்டுறது. இது வந்து மூடி டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் திறக்கிறது. இது மேலே அப்படி மாட்டிட்டு நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி ஊற்றிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போது வெல்டிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பொட்டன்ஷியல் மீட்டர், வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போது எலக்ட்ரோட் ஹோல்டரை வந்து அந்த டெர்மினலை வச்சு திருகினீங்கன்னா அது லாக் ஆயிரும். அடுத்து வெல்டிங் பீஸ் ஹோல்டர், அந்த கிளாம்பையும் அதே மாதிரி வச்சு திருகினீங்கன்னா அது லாக் ஆயிரும். அது வந்து பொட்டன்ஷியல் மீட்டர். அது வந்து கரண்ட் மீட்டர், அது வந்து எவ்வளோன்னு காட்டும். அதில் வந்து முன்னாடி 2 இண்டிகேட்டர் இருக்கும். இது வந்து வெளியில் அவுட்புட்டு. இது வந்து உடஞ்சிருந்துச்சி வரையிலேயே. அந்த பிளக் ஒழுங்காக வைக்காம விட்டாங்க, அதனால் உடஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்டிங் ராடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே 5 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கடையில் கொடுத்து நம்ம 5 ரூபா வாங்கிக்கலாம், இல்லை லெஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்து 90 பீசஸ் இருக்கும், 90 எலக்ட்ராட்ஸ் இருக்கும். இதுதான் வெல்டிங் ராடு, எலக்ட்ராடு. இப்போ வந்து அந்த எலக்ட்ரோடை எப்படி நம்மளோட எலக்ட்ரோட் ஹோல்டரில் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஹேண்டிலை அப்படி அமைக்கிட்டு அதில் வச்சிங்கன்னா அதுவே லாக் ஆயிரும். இதில் இருந்த ப்ராப்ளம்ஸ் நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். அதில் வந்து அந்த ப்ளக்கை வெட்டி எடுத்துகிட்டு நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1 மாதமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வெல்டிங் மிஷினை. மிஷின் இந்த இடத்துல வந்து அந்த ஹோல்டரில் ஒரு லப்பர் புக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த வயர் இப்படி இது வந்ததுனால தேயுது இந்த இடத்துல. அந்த வெல்டிங் ராடு வைக்கிற இடத்தையும் பாருங்கள், கருப்பாயிருச்சு அந்த சுத்துப்பட்டு. அப்புறம் அந்த கிளிப்பு வந்து உடஞ்சிருச்சு. எல்லா கம்பெனிலையுமே அந்த கிளிப்பு வந்து கொஞ்சம் நாளில் போயிடும். இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உடஞ்சிச்சு. அதனால் நான் ஒரு வெல்டிங் பீஸை மாட்டிட்டேன், வெல்டிங் கடையில் வச்சுருக்க மாதிரி. அந்த கிளிப்பில் இருக்க ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து கலண்டுருச்சு, அதனால் அது போச்சு.
ஆனால் கிளிப்பு நல்லா தான் இருக்குண்ணா. வீடியோவில் நான் உங்களுக்கு வெல்டிங் பண்ணி காட்டலை. நான் இதை வச்சு வெல்டிங் பண்ணது பாருங்கள். எனக்கு ப்ரொஃபஷ்னலாலாம் வெல்டிங் பண்ண தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது. இதை வச்சு எங்கள் டிராக்டர் டாப்பை நான் தான் ரெடி பண்ணேன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன், மட்டி அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த டாப்பை வந்து நான் முழுசாக ரெடி ஆகலை. மேலே வந்து மெட்டல் ஷீட் போட்டு ரெடி பண்ணணும். இது ஃபுல்லாகவே நான் தான் பிரிச்சுட்டு திரும்ப அசம்பிள் பண்ணேன். ஃபுல்லாக ரெடி பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன். இதை வச்சு தான் நான் இந்த வெல்டிங் மிஷினை வச்சு தான் நான் அது ஃபுல்லாகவே பண்ணேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னா கோயம்புத்தூர் அக்வைர்டு பவர் டூல்ஸில் வாங்கினேன். நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கினேன். இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பார்சல் உங்கள் கையில் இருக்கும். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா, வெல்டிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து 3250 ரூபா. அந்த வெல்டிங் ராட் எலக்ட்ரோடோட அந்த பாக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோனா, ஒரு பாக்கெட் 300 ரூபா. நான் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்ப்ரே கன்னோட ப்ரைஸ் எவ்வளோனா 550 ரூபா. ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். பாய்.